வெல்கம் டு கிரியேட்டிவ் ஃபேஷன் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம நெக் பேட்டர்ன் எப்படி போடுறது, கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஸ்ட்ரைட் பீஸ் வேணும் அப்படின்னா ரா எட்ஜஸ்க்காக அந்த முன்னாடி லைன் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணணும். ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். இதே கிராஸ் பீஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இப்படி கிராஸாக லைன் பண்ணணும். ஒரு ஸ்கேல் அளவே போதும் நமக்கு கிராஸ் பீஸ். நம்ம வந்து அடிச்சு திருப்புறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கேல் அளவே நமக்கு போதுமானது. அவ்வளோதான். இப்படிதான் கிராஸாக லைன் போட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் எதுக்கு போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ராஜஸை கட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பா நெக்கு, டைமண்ட் நெக்கு, இந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் பீஸ் தான் தேவைப்படும். நமக்கு ரவுண்ட் நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும். ஸோ இப்படி கட் பண்ணி ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம இது ஸ்ட்ரைட் பீஸ் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். இது கிராஸு. கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்து ஓகே. இது கிராஸ் பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஸ்ட்ரைட் பீஸும் ரெடி ஆயிடுச்சு, கிராஸ் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃபோல்டட் சைடில் ஒரு 2.5 இன்ச்சுக்கு நெக்கு வித்து கொடுத்துக்கலாம். ஒரு 4 இன்ச்சுக்கு நெக்கு டெப்த்து கொடுத்துக்கலாம். மேலே 2.5 நெக்கு வித்து கொடுத்துருக்கோன்னா கீழேயும் 2.5 தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம 3 வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். 3 வரைக்கும் கொடுத்தா ஒரு ரவுண்டு நெக் மாதிரி வரும். 2.5 மேலேயும் கீழேயும் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லைட்டான ஒரு யூ சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டட் சைடு தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். கிராஸ் பீஸ் நான் சொன்னேன் இல்லையா, கிராஸ் பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இது வந்து கிராஸ் பீஸோட ரைட் சைடு, அதே மாதிரி இதுவும் கிராஸ் பீஸோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் இப்படி நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. பீஸோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டக்கு கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி இப்படி இருக்கிற பீஸை இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு 0.25 அந்த இதில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கிளாத்தோட ரைட் சைடில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு இப்போது ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம திருப்பும்போது அது நம்மளோட ராங் சைடில் போயிடும்.
சும்மா ஒரு கால் எடைக்கு வச்சு தேய்ங்க. ஸ்டிச் பண்ணிட்டோமா? இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்ச் கொடுத்துடலாம். குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுத்துட்டே வரலாம். அப்போ தான் டேர்ன் பண்ண முடியும். அந்த நாச்சஸ் கொடுக்கலன்னா நம்மளால டேர்ன் பண்ண முடியாது. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே ஒரு படிமான தையல் போடணும். அந்த கிராஸ் பீஸில் தான் அந்த படிமான தையல் இருக்கணும். கிராஸ் பீஸில் தைக்கணும் நீங்கள். இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிடலாம். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இந்த பிசுரையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்படியே இப்போது ரைட் சைடில் இருக்கா, இதை அப்படியே டேர்ன் பண்ணி ராங் சைடில் நம்ம தைக்க போகிறோம். இப்போ ரைட் சைடில் இருக்க பீஸில் அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி ராங் சைடில் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அப்படியே இப்படி ரைட் சைடில் திருப்பி இப்படி தைக்கிறோமா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பைப்பிங் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். எப்படிங்கிறது அதையும் நான் சொல்கிறேன். எப்படி பைப்பிங் இன்க்ளூட் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இப்போது இதை மட்டுமே நம்ம இப்படி இந்த கிராஸ் பீஸை மட்டுமே இப்படி தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த துணியில் ஒரு பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பார்டரும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பிங்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம இதில் கொடுக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே இந்த பைப்பிங் இப்படி வச்சுட்டு இப்படி பைப்பிங் மேலே ஸ்டிச் விழக்கூடாது. அந்த கிராஸ் பீஸ் மேலே தான் ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ வெறுமனே அந்த கிராஸ் பீஸை மட்டும் திருப்பினா ஒரு பேட்டர்ன் நெக் மாதிரி இருக்கும். ஆனால் கூடவே இப்படி ஒரு பைப்பிங்கும் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். பைப்பிங் மேலே ஸ்டிச்சஸ் விழவே கூடாது. இந்த கிராஸ் பீஸ் மேலே தான் ஸ்டிச்சஸ் இருக்கணும். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஒரு பைப்பிங்கும் கொடுத்தாச்சு, மேலே வந்து ஒரு கிராஸும் வச்சு கிராஸ் பீஸும் நமக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கா. இப்படி தான் அதாவது மேலே வச்சு உள்ளே திருப்பினா கிராஸ் பீஸ் அப்படியும் திருப்பிக்க முடியும். உள்ளே நான் ராங் சைடில் வச்சு வெளி சைடும் நம்ம திருப்பி இந்த மாதிரி பைப்பிங்கும் கூடவே நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்தது பா நெக் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாமா?
இப்போ ஒரு பானைக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது பீஸை வெளியில் கொடுத்து நம்ம உள்ளே அப்படியே டேர்ன் பண்ணிக்கிற மாதிரி அந்த பானைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். நான் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து துணியோட ரைட் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கால் இன்ச்சு அந்த கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். துணியோட அந்த 1/4 இன்ச்சு அந்த கேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்படி வச்சு அந்த எட்ஜு வரைக்கும் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அப்படியே இப்படி துணியை திருப்பிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? துணியை திருப்பி தைச்சிட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இந்த எட்ஜு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் தெரியும். போதுமான அளவு லூஸ் கொடுத்து நீங்கள் இப்படி திருப்பினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு வி சர்க்கிள் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடும். போதுமான அளவு லூஸ் கொடுத்து நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னாவே. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு லூஸை கொடுத்து அப்படியே இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். லூஸ் கொடுத்து நம்ம டேர்ன் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு அந்த சேஃபுக்கு அது மடங்கிக்கும். அப்படியே இப்படி திருப்பி எகைன் அப்படியே இப்படி வச்சு அதே 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸ்டாக இருக்குது. இந்த 1/4 இன்ச் கேப்லேயே எடுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நமக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு. அது வந்து கிராஸ் பீஸ் மேலே தான் நமக்கு அந்த படிமான தையல் விழணும். எகைன் திருப்பி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எகைன் இதை அப்படியே உள்ளே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். மேலே கட் பண்ணிட்டு அது நம்ம இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நாச் போடணும். நாச் இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல போடலைன்னா நமக்கு திருப்ப வராது. அந்த நாச் கம்பல்சரி நீங்கள் போடணும். நாச் போட்டுக்கோங்க இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும். இப்போது ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே பேக் சைடு திருப்பி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி ஒரு ஃபோல்டு கிளாத் எக்ஸஸாக இருந்தால் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எட்ஜ் வரைக்கும் வந்து கிளாத் அப்படியே ஃபோல்டு பண்ணி அவ்வளோதான். இப்போது ஒரு பானைக்கு நமக்கு கிடச்சிருச்சா ஒரு பா மாதிரி இருக்கா?
அவ்வளோதான். இப்போது நம்ம ரைட் சைடில் வச்சு பீஸை அடியில் திருப்பிட்டோம். இதே வந்து மேலே நமக்கு ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது அதே மாதிரி ஒரு பா மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பா மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸை மேலே கொடுத்து உள்ளே டர்ன் பண்ணி திருப்பி தைச்சிட்டோ, இல்லை கேன்வாஸு இல்லைன்னா லைனிங் அந்த மாதிரி ஏதாவது மேலே கொடுத்து உள்ளே திருப்பிட்டு பார்டர் தான் இப்போ நீங்கள் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்டருக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் பீஸை எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டில் நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ரா எட்ஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி லூப் டர்னர் எடுத்துக்கோங்க. இதுதான் லூப் டர்னர். இந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி இந்த மாதிரி இருக்கா, இதில் கீழே லாக் மாதிரி இருக்கும். இந்த ஹூக்கில் மாட்டி இந்த லாக் போடணும். பட் லாக்கெல்லாம் போட முடியாது, சும்மா அது லாக் மாதிரி இப்படி வச்சிடணும். இந்த ஹூக்கில் தான் நம்ம மாட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் ராங் சைடு, ஏன்னா ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடு திருப்ப போகிறோம். ஸோ இந்தாண்ட நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபோல்டட் சைடில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு இப்போ கீழே இருந்து வாங்க. இப்போது இப்படி இந்த லூப் டர்னரை விட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஓப்பனை கொண்டு வந்து வச்சுருங்க. இந்த இடத்துல ஹோல் இருக்கா, நம்ம கட் பண்ண ஹோல், அந்த இடத்துல நமக்கு அந்த லாக் இருக்கும். அந்த லாக்கோட க்ளோஸரை இப்படி கொண்டு வந்துடுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது இந்த இப்படி உள்ளே விட்டு அந்த கட் பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு நாச் மாதிரி கொடுத்தோம்ல, அந்த இடத்துல இந்த லாக்கை கொண்டு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக அது அந்த ரைட் சைட் பக்கம் நமக்கு வந்துடும். சும்மா மெதுவாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அந்த லாக்கு கலண்டுரும். சும்மா லாக் மாதிரி தானே அது இருக்கும். ஸோ அதனால் அது அப்படியே வந்துடும். ஸோ இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே இந்த லூப் டர்னரை கீழே இழுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா அப்படியே இப்படி இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து மேலே வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான் லூப் டர்னர் யூஸ் பண்ணணும். இப்போ எந்த ஸ்டிச்சஸும் நமக்கு தெரியல இல்லையா, ஸோ இதை நல்லா அழகாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த லூப் டர்னர் அவ்வளோதான் எடுத்துகிட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, மேலே ஒரு பார்டர் எஃபெக்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதே 1/4 இன்ச் கேப்பில் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துலையும் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எட்ஜில் தையல் போடுங்க. இந்த பீஸோட எட்ஜில் நல்லா இந்த கார்னர் வரைக்குமே, இந்த கார்னர் தெரியுதா உங்களுக்கு, இது வரைக்குமே ஸ்டிச் பண்ணிடணும். நீங்கள் நல்லா வந்து இந்த கார்னர் வரைக்குமே ஸ்டிச், நூல் இல்லை, இப்போ இந்த கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த லைன் தெரியுதா, இந்த லைன் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த லைன் வரைக்குமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல இந்த கையை வச்சு அப்படியே இப்படி
ஸ்டிச் பண்ணி அப்படி இப்படி கிராஸாக இப்போது அந்த ஸ்டிச் பண்ணதை அப்படியே இப்படி திருப்பி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போது அதே மாதிரி இது வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி இந்த பீஸ் இருக்குல்ல, இதை இப்படியே க்ராஸாக பண்ணுங்கள். க்ராஸாக பண்ணிங்கன்னா இந்த க்ராஸாக பண்ணும்போது இந்த இடத்துல அந்த ஷார்ப்னஸ் வருதா, அப்படியே திருப்பி அந்த ஷார்ப்னஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் இதை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராஸையும் நம்ம கட் பண்ணிடலாம். கார்னரில் எகைன் ஒரு ஸ்டிச்சஸ்ஸு இப்படி மேலே தையல் வர மாதிரி அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் அந்த வி சேஃப்க்கு அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் பாசிஃப்க்கு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு நீட்டான பாசிஃப் நமக்கு கிடச்சிருச்சா? இதே கலர் நூல் போடும்போது நமக்கு இந்த எச்சு கம்மியாக இருக்கிற தையல்லாம் வந்து தெரியாது, நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்படி தான் பானைக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.